ஹாய் மக்களை, இன்னைக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ் ஆஃப் மொபைல் உங்களை சொல்ல போறேன். ரெடியா? இன்கேஸ் நம்ம மொபைல் திருட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ திருட்டு போய் திருடி புடிங்க போயிட்டான் பேசிட்டு இருக்கப்ப. முட்டா பைய ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இன்டர்நெட்டை தான் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பான். லாக்ல இருக்கும் ஸ்க்ரீனு, அவனால ஸ்க்ரோல் டவுன் ஆகாது. இதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா பண்ணும்? செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு மேல சர்ச்சில் டைப் பண்ணுங்க ஸ்க்ரோல் டவுன் லாக்னு பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாவே அது ஆன்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? அதை ஆஃப் பண்ணிடணும். நம்பர் 1, அங்கேயே அவன் லாக் ஆயிடுவான். நம்பர் 2, அவன் ரொம்ப புத்திசாலியாக யோசிப்பான். என்ன பண்ணுவான்? மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கும் நாங்கள் ஒரு செட்டிங்ஸ் வச்சிருக்கோம். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பாஸ்வேர்டுன்னு போடுங்க. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு காமிக்கும். நம்ம பேட்டர்ன் வேணாலும் போட்டுக்கலாம், நியூமரிக் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ எப்பெல்லாம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டா தான் மாப்பிள்ள சுவிட்சே ஆஃப் பண்ண முடியும். இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணும்? கடவுள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட மொபைலை வாங்கி உங்க ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு கொடுத்து அந்த திருட்டு பையன் எங்க இருக்கான அவனை தேடி கண்டுபிடிச்சிருவோம். இப்போ எப்படி ஐடியா? சில பேர் யோசிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி டவுன் ஆச்சுன்னா மொபைல் ஆஃப் ஆயிருமே, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறீங்க. திருப்பி அவன் லாகின் பண்றப்போ திருப்பி சுவிட்ச் ஆன் பண்றப்ப பாஸ்வேர்டு போட்டா தான் மொபைல் ஒர்க்கே ஆகும். எப்படி?